இப்போலாம் நெறைய பேருக்கு டீ கேக்ஸ் ரொம்ப பிடிக்குதுன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் வீக் எனக்கு நெறைய டீ கேக்ஸ் ஆர்டர் இருந்தது. நான் பண்ற டீ கேக்ல எந்தவித இம்ப்ரூவைசரோ, ஜெல்லோ அண்ட் ஃபேட் உங்களுக்கு டால்டா அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். நம்மக்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் டீ கேக்ஸ் இருக்குங்க. ஒன்று நார்மல் மைதா அண்ட் சுகர் போட்டு பண்ணுறது. இதில் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு கேக் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணுறது. இன்னொன்று வந்து அதுலேயே உங்களுக்கு பட்டர் போட்டும் பண்ணலாங்க. டீ கேக்ஸை நல்லா ஸ்கின்னோட கட் பண்ணும்போது உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அஸ் அ பேக்கராக. இது கோதுமை மாவு நாட்டு சர்க்கரையில் பண்ண டீ கேக். உங்களுக்கு மைதா விட ரொம்ப சாஃப்டாக, மைதா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த டீ கேக்கில், அது இருக்காது. பட் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பீப்புள் இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோதுமையும் ராகியும் வச்சு டீ கேக் டைப்பில் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி கவுச்சர் சாக்லேட்டில் கனாஷ் கேட்டிருந்தாங்க. இது நார்மல் டீ கேக் மேலே இந்த மாதிரி பர்த்டேக்கு எங்களுக்கு வேணும், ஸோ உங்களுக்கு ஐசிங் எல்லாம் வேண்டாம், எனக்கு சிம்பிளைஸாக வேணும், ஜாம் கேக்லாம் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரியும் இப்போ நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணேன். உங்களுக்கு கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாட்டு சர்க்கரையோட அளவையும் நான் குறைச்சிட்டேன். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ப்ரீ ஆர்டர் மட்டும்தான் எடுப்போம். அட்லீஸ்ட் 1 டே பிஃபோர் ஆச்சும் நீங்கள் சொல்லிடணும். ப்ரீ ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். கொரியர் எதுவுமே நான் இப்போதைக்கு எடுக்கிறதில்ல. டெய்லியுமே 99 அண்ட் 199 ப்ரௌனிஸ் பற்றி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு ப்ரௌனிஸ் வந்து அவங்க கையில் போய் சேர்றதில்ல. அவங்க போய் கொரியர் ஆஃபீஸில் போய் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. அதனால அதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.